என்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழுகை போயிருக்குமா? தொழுகையில் நின்றுக்குமா? ஐயோ தொழுகையை விட்டா காஃபிராயிருவோமேன்னு போயிருக்கோம், தொழுகையை விட்டா நரகத்துக்கு போயிருவோமேன்னு போயிருப்போம் பெரும்பாலான மக்கள். இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள், இரவு முழுக்க நின்று தொழுதார்கள் தொழுகையை. நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை. அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் படைப்புகள் அனைத்திற்கும் அவன் நன்றி செலுத்துவான். அல்லாவிற்கு நன்றி செலுத்தலையா, படைப்புகளுக்கு நன்றியோடு அவன் வாழ முடியாது. கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், குறைவான மக்கள் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். உமர் அவர்கள் ஒரு முறை ஒரு பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் ஓதுகிறார், துஆ செய்கிறார் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதியல் கலீல், யா அல்லாஹ் குறைவான அந்த அடியார்களோடு என்னை இணைத்துக்கொள், குறைவான அந்த அடியார்களோடு என்னை இணைத்துக்கொள் என்று துஆ செய்கிறார். உமர் அவர்கள் கேட்டார்கள், மின் ஐன அதைத பிஹாத துஆ, இந்த துஆவை எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ? குர்ஆன் ஹதீஸில் எங்கே இந்த துஆ, எப்படி நீ ஓதுகிறாய்? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறானே, வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், குறைவான மக்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று. அதைத்தான் நான் சொல்கிறேன், அந்த குறைவான மக்களோடு அல்லாஹ் என்னை ஆக்கு என்று. உமர் அவர்கள் இதை கேட்டவுடன் ஃபபக்கா சய்யிதுனா உமர், எங்களுடைய தலைவர் உமர் அவர்கள் அழுதார்கள். சொன்னார்கள் அவர்களை பார்த்து, குல்லுன் நாசி அஃப்கஹு மின்க யா உமர், இந்த மக்களில் எல்லோரும் உன்னை விட புரிந்தவர்கள்,